தேவன் முதலாவது தீர்க்க தரிசனமே அதுக்கு ஆதாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:15. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். அவனுடைய தலையை நசுக்கி தானோ என்னடைக்கும் நிலைத்து நிற்கும் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் எப்படியாக அவர் மீட்கப்பட்டு அந்த ராஜ்யமாக அவர் எப்படியாக தேவனை ஆராதித்து அவர் வரிக்கின்ற ஆயத்தமாக வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் எல்லாம் இறுதியில் நடப்பிக்க தேவன் அறிவித்தவராயிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறு பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிற விற்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவருக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல் ஆகிய அந்த கல் எழுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சீயோனில் வைக்கப்பட்ட இந்த கல் எப்பொழுது அது தானாக சீயோனிலிருந்து பெயர்க்கப்பட்டு உருண்டு வந்து வலுசற்பத்தின் தலையை நசுக்கி தானோ என்றடைக்க நிலைத்து நிற்கும் என்றால் அதற்குரிய காலம்தான் மற்ற ராஜாக்களை அனைத்தையும் நொறுக்கி தானோ என்னடைக்க நிலைத்திருக்கும் ராஜ்யமாக இருக்கும் சொல்லப்படுகிறது. இந்த ராஜ்யம் வெளிப்படும் காலத்தை நாம் பல வசனங்கள் மூலமாக நாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது, இவர் வெளிப்பட வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நான் வாசித்து ஏற்கனவே நாம் தியானம் செய்து இருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 3:21 வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் வேதத்தில் 1187 தீர்க்க தரிசனங்கள். இது எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும். இவை எல்லாம் நிறைவேறுகிற காலம் இல்லைங்க, நிறைவேறி தீரணும்.